ஹாய் வீவர், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சாப்டர் ஒரு சிலவங்களுக்கு கூட தெரியும் நம்ம சொல்லிட முடியாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ்ஸு, ஒரு விழிப்புணர்ச்சியே இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். திடமாக கூட சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளில் திருமணமான பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு சாப்டர் இருக்குது, ஒரு அம்சம் இருக்குங்கிறது தெரியாது. எடுத்த உடனே பிளக்கில் சொருகிற மாதிரி நம்ம தாம்பத்திய வாழ்க்கையை அப்படி நம்ம பண்ணிவிட்டு, அதாவது கோழி எப்படி சேவலோட மேட் பண்ணிவிட்டு இறங்கி போயிடுதோ அதே மாதிரி நம்ம விட்டுட்டு நம்ம வந்துடுறோமே ஒழிய, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்மளில் பலருக்கு தெரிகிறதும் இல்லை. ஒரு அசோசியேஷன் எடுத்த சர்வேயில் அவங்க என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 75% ஆஃப் உமன்ஸ் தே ஆர் நாட் கெட்டிங் ப்ராப்பர் ஆர்காசம். அதாவது 75% மேற்பட்ட பெண்கள் உடலுறவின் போது திருப்தி அடைவது இல்லை அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவர கணக்குப்படி நம்மளுக்கு தெரிய வருது. இது ஒரு கணக்கு தான். ஆனால் கணக்குக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உடலுறவில் ஆண் விந்த வெளியேறின பிறகு திருப்தி அடைஞ்சிடும். ஆனால் பெண்ணு திருப்தி அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது யாருமே நம்ம கேட்குறதும் கிடையாது. அது அவர்களுக்கும் தெரியும். இது அவர்களுடைய மனசாட்சிக்குள்ளே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விதானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அந்த சாப்டரை பற்றி தான் நம்ம இப்போ போகிறோம். இது ஒரு அறிவியல் பூர்வமானது. சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியறதுங்கிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏற்ற இதில் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மெத்தடில் நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் கருதுனீங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க, நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சாப்டர். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறேன். அதாவது சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்குறியோட முன்பக்க சிகப்பு பகுதி சொல்லுவோம் பார்த்திங்களா, சிகப்பாக இருக்கும் பார்த்திங்களா, ஆண்குறிய தோலை நீக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த சிகப்பாக இருக்கிற பகுதிக்கு பேர் கிளான்ஸ் பெனிஸ்ன்னு சொல்கிறது. அதே நேரத்தில் இதில் நம்ம தடிப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த சிவப்பு பகுதிக்கு கீழே உள்ள தண்டு போன்ற பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி தான் கார்பஸ் கவர்னோசம் சொல்லக்கூடிய ஒரு தசைகள்னால் ஆனது. அந்த சிவப்பு பகுதிக்கு கீழேயும் அந்த கருப்பு பகுதியான தண்டு பகுதிக்கும் அடிப்பகுதியில் வரக்கூடிய அமைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பாஞ்ச் போன்ற ஒரு மசில்ஸ் இருக்கும். இதுதான் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் சொல்லக்கூடிய ஒரு மசில்ஸ். இது நான் ஏற்கனவே சொன்னது போல், முந்தைய வீடியோவில் நான் சொன்னது போல், நம்ம எல்லாமே ஆண் பெண் எல்லாமே இதில் ஒரே வகையான ஜீன் பரிணாமத்தில் தான் இந்த ஆண்குறி பெண்குறி தோன்றி வந்திருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கருக்குழியில் பெண்ணாக அந்த ஜீன் எக்ஸ் குரோமோசோம்குள்ளே வரும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அது பரிணாம அடிப்படையில் வளரும் பொழுது இந்த கிளான்ஸ் பெனிஸுங்கிற பார்ட்டு கிளிட்டோரியஸாக மாற்றம் அடைஞ்சு அதாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த கார்பஸ் கவர்னஸுங்கிற ஆண்குறி தசையோட பகுதி லேபியஸ் மேஜோராங்கிற பாதியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் லேபியஸ் மைனோராவாங்கிற தசையாக மாற்றம் அடைஞ்சு வரும். இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாமே ஒன்று தான் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா. அதனால் சமத்துவம் அங்கேயே பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வெளியில் உள்ளதாக இது ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. சரி, சாப்டருக்குள்ளே போயிடுவோம். நம்ம வேறு வளவலன்னு பேச வேண்டியதில்லை. இப்படி தோன்றுகின்ற இந்த
கிளான்ஸ் பெனிஸானது பெண்குறியில் வந்து வரும்பொழுது வந்து கிளிட்டோரியஸ் பகுதியாக மாற்றமடையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்குறிக்கும் அந்த உள்ள கிளிட்டோரியஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நமது ஆண்குறி துளை வழியாக அந்த கிளான்ஸ் பெனிஸ் வழியாகத்தான் சிறுநீர், விந்து எல்லாமே கடக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அந்த ஓப்பனிங் வந்து கிடையாது. ஆனால் சில விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா, கழுதை புலி, குரங்கு இந்த கிளிட்டோரிஸ் வழியாகத்தான் உடல் உறவு கொண்டு குழந்தைகளை அதாவது தங்களுடைய வாரிசுகளை வந்து பெற்றெடுக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. சில விலங்குகளுக்கும் அந்த கிளிட்டோரிஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் உள்ளதாகவே இருக்குங்கிறத சொல்கிறாங்க. பெருசாகவும் காணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்களில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏறத்தாழ வந்து சின்ன மொட்டு போன்ற ஒரு பகுதியாக காணப்படுது. சரி, இந்த மொட்டு போன்ற பகுதிக்கு நம்ம தமிழர்கள் வணங்கிய பேர் பார்த்திங்கன்னா யோனி பருப்பு, யோனி லிங்கம், மதன பீடம், மதன மேடு, ஆங்கிலத்தில் சீஸ்பாட், கிளிட்டோரியஸ் இந்த மாதிரியான பகுதிகளாக இருக்கும். இதை வந்து பார்க்கும் பொழுது எப்படி கண்டுபிடிக்கக்கூடியது? சரிங்களா? இந்த எப்படி கண்டுபிடிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, நார்மலாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு பெண்கள்கிட்ட நம்ம வச்சு பார்ப்போம். சரிங்களா? வேறு எந்த பொசிஷனும் நம்ம போக வேண்டியதில்லை. அனாட்டமிக்கலாக பொசிஷனில் வச்சு பார்க்கும் பொழுது நின்று கொண்டு ஸ்டாண்டிங் எரெக்டில் இருக்கும் பொழுது அந்த யோனியோட அந்த ஸ்லைடில் உங்களுக்கு தெரியும், அந்த யோனி பகுதி வந்து இரண்டாக விரிவடைஞ்சிடும். ஒட்டி கொண்டு இருக்கும். ஒட்டி கொண்டு இருக்கிறது வந்து ரெண்டாக விரிவடையக்கூடிய அந்த மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா, அந்த ஆர்ச்சுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, அந்த இரண்டு உதடுகளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு லேபியஸ் மைனோரான்னு சொல்லக்கூடிய ஒரு உதடு வந்து காணப்படும். அந்த தசை நீட்சிகளுக்கு மறுபடியும் நீக்கி பார்த்திங்கன்னா சின்ன மொட்டு போன்ற, அதாவது மல்லிகைப்பூ மொட்டு இருக்குல்ல, அது மல்லிகைப்பூ காட்டில் சின்ன மொட்டாக தான் அந்த கிளிட்டோரியஸ் சீஸ்பாட் வந்து இருக்கும். சரிங்களா? சரி, இது வந்து இதில் இருக்குது. அதற்கு கீழே வந்து யூரத்ரால் ஓப்பனிங் இருக்கும். அதற்கு கீழே தான் நம்ம வெஜைனல் ஆரிபேஸ்ன்னு சொல்லக்கூடிய யோனி துவாரம் வந்து காணப்படும். இது வரைக்கும் ஓரளவு நான் பாமரரும் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். சரி, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பரிணாம அடிப்படையில் ஆண்குறியும் பெண்குறியும் ஒன்றுனாலும் இது அளவில் மிக சிறியதாக இருக்கிறனால என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 8000 10,000 கவர்னஸ் நர்வ்ஸ் எண்டிங் வந்து அதில் வந்து இருக்குது. கவர்னஸ் நர்வ் அப்படிங்கிற நரம்பு கூட்டங்கள் வந்து இருக்குது. அதனால இந்த இடம் வந்து அதிக அளவு சென்சிட்டிவ் உள்ள இடமாக கருதப்படுது. சரிங்களா? இந்த சென்சிட்டிவ் உள்ள இடத்துல தான் அந்த உணர்ச்சிகள் எல்லாமே தூண்டப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இந்த தூண்டப்பட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சில உள்ள செயல்கள் மூலம் கைகள்னாலேயோ லூப்ரிகேஷன் பண்ணி அதை வந்து உணர்ச்சி பண்ணும் பொழுது அது வந்து மேலும் தூண்டப்படுகிறது. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இப்போ ஆண்குறியை வைத்து கூட அதை வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். இயற்கையான உடல் உறவின் போது கூட, அதாவது இளமையான காலகட்டத்தில் நம்ம இது பண்ணும் பொழுது இந்த ஜி-ஸ்பாட் வந்து இயற்கையாகவே தூண்டப்பட்டு ஆர்காசம் அவர்களுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்த நேரத்தில் நடக்கும். இப்படி நடக்கிறது தான் ஒரிஜினலான உடல் உறவு. இந்த மாதிரி இது வந்து ரெண்டு பேருக்கும் அட் அ டைம் வந்து யாருக்கும் இப்போ கோடியில் ஒரு ஆள் கூட நடக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து கலாச்சாரங்கள் மாறிப்பட்டு வந்திருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் நிறையா வந்திருக்குது. சரிங்களா? இந்த இதில் வந்து தூண்டப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளிட்டோரிஸ் ஸ்பாட்டுக்கு அந்த யோனி பருப்பு, யோனி பீடம், மதன பீடத்துக்கு கீழே வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டங்கள் வந்து அதில் வந்து போக ஆரம்பிக்கும். அப்படி இரத்த ஓட்டம் போகும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து மேலும் வந்து விரிவடையும் பொழுது அதே நேரத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா, தோலுக்கு அடியில் கூட இந்த இரத்த ஓட்டங்கள் வந்து அதிகமாக பாயும். அதனால தான் பெண் நாணம் அடைந்தால் உடல் சிவக்கும். இதுதான் அந்த இரத்த ஓட்டங்கள் வந்து இதான உடனே அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டு இதாக ஆரம்பிக்கும்.
இந்த இதில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் ஆகிட்டு நானும் இதானோன்னா அந்த உடம்புல ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே சிவக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க தான் சொல்கிறேன், பெரிய முத்தின ஆளுகளுக்கெல்லாம் நான் சொல்லலை. சரிங்களா? இதில் உள்ளதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவு வந்து விரிவடைய ஆரம்பித்த உடனே யோனி துவாரங்கள் இறுக்கமாக ஆரம்பம். சரிங்களா? யோனி துவாரங்கள் இறுக்கமாக அறையும் போது நமது ஆண்குறி உள்ளே நுழைந்தவுடன் அதை இறுக பற்றி கொள்கிறது. சரிங்களா? அதான் இறுக பற்றி கொள்றவுடனே உடலுறவு நடந்தோன்னா விந்து வந்து உள்ளேக்கு போய் கருத்தரித்தல் வந்து ஏற்படுது. சரிங்களா? அப்போ அதே நேரத்தில் வந்து இந்த ஆர்காசம் நடக்கும் பொழுது 2 வகையான பணிகளை அது செய்யுது. இந்த கிளிட்டோரியஸ் வந்து அந்த லூப்ரிகேஷனையும் பண்ணி கொடுக்க வைக்குது, யோனி துவாரத்தோட தசைகளை இருக்க வைத்து மசில் அந்த ஆண்குறியை கவ்வி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் செய்யுது. சரிங்களா? இது நாளோட அண்டாவுக்குள்ளே விரலை விட்ட மாதிரி கையை விட்ட மாதிரி இதாகிக்கிறது. அது வந்து வேறு அது வந்து ப்ராக்டிஸில் வர்றது. ஆனால் இயற்கையாகவே அது அப்படி தான் இறுக பிடித்து கொள்வது தான் உண்மையான பிசியாலஜிக்கல் இது. இந்த அளவுக்கு உள்ள மதன பீடத்தை வந்து நம்ம வந்து உடலுறவின் போது எப்படிலாம் கையாளலாம், எப்படிலாம் அதை ஸ்டிமுலேஷன் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லிட முடியாது. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய எழக்கூடிய சந்தேகங்களையும் எங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். அதே நேரத்தில் இது அடுத்து என்ன வீடியோக்கள் போடலாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மதன பீடத்தை எப்படி தூண்ட செய்யலாம், இயற்கையான முறையில் எப்படி ஃபிங்கரிங் பண்ணுறதோ அல்லது எப்படிங்கிற மெத்தடில் தூண்ட செய்து எப்படி சந்தோஷமான உடலுறவு கொள்ளலாம்ங்கிறத அடுத்த வீடியோக்களில் நல்லா தெளிவாக பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.